யோவான் சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரம் 1, 2 வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த யோவான் சுவிசேஷத்தினுடைய 14ஆம் அதிகாரத்தில் இருந்து 16ஆம் அதிகாரம் வரை பஸ்காவுக்கு பின்னாக தேவன் தம்முடைய சீடர்களோடு கூட பேசினதான மிக ரகசியமான காரியத்தை வேற எந்த சுவிசேஷத்திலும் எழுதவில்லை. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். 13ஆம் அதிகாரத்தை பாருங்க. கடைசி பந்தி நடக்குது. அந்த மேல் வீட்டறையிலே கடைசி பந்தியை முடித்து விட்டு தேவன் அவர்களோடு பேசுகிறார். இதை யோவானுக்கு மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்படுத்தி, யோவான் ஆண்டவரோடு மிக நெருக்கமாக இருந்தபடினாலே இதை யோவான் எழுதியிருக்கிறார். அதிகமாக பரிசுத்த ஆவியானவரை குறித்து தான் பேசுகிறார். அந்த கடைசி நேரத்தில் அதிகமாக நீங்கள் 14, 15, 16 எடுத்து வீட்டில் போய் வாசிங்க. பரிசுத்த ஆவியானவரை குறித்து மட்டும்தான் அதிகமாக பேசுகிறார். அதில் தொடங்கும் போது எப்படி தொடங்குகிறார் பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஆனால் உண்மையிலேயே இந்த சிலுவை பாடுகளை நினைத்து அவருடைய இருதயம் கலங்கி கொண்டிருந்தது. ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. நம்முடைய ஆண்டவர் எத்தனை தம்முடைய சீடர்கள் மேலும் நம்மேலும் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். நான் அந்த சிலுவையை பார்க்கும்போது பாருங்க, அத்தனை வேதனையிலும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது மரியாளை குறித்த கரிசனை, தன்னுடைய தாயை குறித்த கரிசனை, எத்தனை வேதனையிலே கொடூரமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது கூட பக்கத்தில் நிற்கிறதான அந்த அன்பின் சீடனாகிய யோவானை பார்த்து சொல்லுகிறார், இதோ உன் தாய். விதவையாயிருக்கிற தன்னுடைய தாயை பார்க்கிறாள். யோசேப்பு அதற்கு முன்னாகவே இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார் என்கிறது வரலாற்று செய்தி. அதனால்தான் யோசேப்பு அங்கு இல்லை. யோசேப்பு ஆண்டவர் மேல் அதிக நம்பிக்கை உள்ளவர். ஆனால் இந்த நேரத்திலே தன் தாயை தனியாக விட்டுவிட்டு போகிறோமே என்று தாயின் மேல் கரிசனையோடு அங்கே செயல்படுகிறார். சீடர்களை அதிகமாக வார்த்தைகளை கொடுத்து தேற்றி திடப்படுத்துகிறார். திரும்ப திரும்ப அவர்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து அவர்களை தைரியப்படுத்துகிறார். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்கிறதான வசனங்களை, வார்த்தைகளை அவருடைய இருதயத்திலே போடுகிறார். ஒரு கஷ்டமான காலங்கள் உங்களுக்கு வரும், நீங்கள் தைரியமாக இருக்க வேண்டும் என்று அவர்களை திடப்படுத்துகிறார். சிலுவையில் கூட பக்கத்தில் இருக்கிற கல்லனுக்கும் ஒரு வாக்கு கொடுத்து அவனையும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளுகிறார். ஆனால் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய கஷ்டங்களையே சொல்லி நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளுகிறோம். நம்ம எல்லாரை விட கஷ்டப்பட்ட ஆண்டவர் மற்றவர்களுக்கு ஆறுதலாகவே இருந்திருக்கிறார். மற்றவர்களுக்கு ஒரு அரவணைப்பாகத்தான் இருந்திருக்கிறார். மற்றவர்களை தூக்கி தேற்றி விட்டு அவர்களையும் தம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்றுதான் அவர் விரும்பி இருக்கிறார். நம்மை விட கஷ்டப்படுகிற மனிதர்கள் இருக்கிறார்கள். அதனாலே அவைகளையெல்லாம் நினைத்து கொண்டு இருக்காமல் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் அவர் மேல் விசுவாசம் உள்ளதா இருக்கட்டும். நான் இதை பார்க்கிறேன். அந்த ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறது, அவர்களை திரும்ப கூட்டி கொண்டு போகிறது, இவைகள்லாம் சீசர்களுக்கு சம்பந்தம் இல்லாத வார்த்தை. அப்படித்தானே? இயேசு இன்னும் வரவில்லை, 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அங்கே ஏன் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிற காரியத்தை பேசுகிறார்? நமக்காக பேசுகிறார். திரும்ப வருவதை குறித்து ஏன் பேசுகிறார்? இது அவர்களுக்கான சம்பவமா? இல்லை. அவர்களை தைரியப்படுத்தி விட்டு பல நேரங்களில் அவர்களுக்கு பேசுவது போல நமக்கு பேசுவார். இங்கே அவர் சொல்லுகிறார், நம்மை பார்த்து சொல்லுகிறார், கடைசி காலத்திலே நம்மை கலங்கும்படியான செய்திகள் ஆங்காங்கே கேட்டுக்கொண்டே இருக்கின்றன. நம்மை கலங்கடிக்கிறதான செய்திகள். பாருங்கள், கொரோனா வந்தபோது சீனா எப்படித்தான் இதை சமாளித்தார்கள் என்று 2 வருடங்களாக நம்மளே குழம்பிக் கொண்டிருக்கோம். இப்போ பார்த்தா சீனாவை போட்டு சுருட்டிட்டு, சம்பந்தமே இல்லாமல் சீனாவை போட்டு இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு காரியம், சீனாவை பூட்ட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு.
ஆனால் 2 ஆண்டுகள் எப்படித்தான் அவர்கள் இதில் சமாளித்தார்களோ தெரியவில்லை. சுத்தி சுத்தி ஏதோ ஒரு வகையிலே பிரச்சனைகள் நம்மை சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன. 2 ஆண்டுகளாக மற்ற நாடுகள் எல்லாம் பாதிக்கப்படும் போது மிக வேகமாக மீண்டெழுந்த சீனா இப்பொழுது இந்த கொரோனா பாதிப்புக்குள்ளே சிக்கி மாட்டிக்கொண்டு முழிக்கிறது. அப்ப இன்றைக்கு ஏதோ ஒரு வகையிலே உலகத்திலே செய்திகள் கலங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற நேரத்திலே ஆண்டவர் அன்றைக்கே சிலுவைக்கு முன்னாக நமக்கு ஒரு செய்தி சொல்லிவிட்டு போயிருக்கிறார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கேட்கிற செய்திகள் உங்களை கலங்க பண்ணலாம், ஆனால் நீங்கள் எப்பொழுதும் அப்படிப்பட்ட காரியங்களை கேட்கும் போதும் அப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போதும் நீங்கள் கலங்காதபடிக்கு உங்கள் இருதயம் ஆண்டவர் மேல் இருக்கிற விசுவாசத்திலே இணைக்கப்படும்படி தேவன் விரும்புகிறார். அப்ப இங்கே அவங்களுக்கு இந்த காரியத்துல சம்பந்தம் இல்லை. ஆனா சம்பந்தம் இல்லை என்று சொல்ல முடியாது, அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள். ஆனால் நாம் தான் இதில் மிக முக்கியமானவர்கள். இந்த வார்த்தை அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் தேவனிடத்தில். அதனால நீங்க உங்க இருதயங்களிலே தேவையில்லாத கலக்கங்கள் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அதற்கு இடம் கொடுக்கவே கூடாது. அதற்கு இடம் கொடுத்தால் அது நல்லது அல்ல. உண்மையிலேயே முன்னே காலங்களில் எல்லாம் சொல்லுவார்கள், அதிகமான உடம்பு உள்ளவர்களுக்கு தான் இருதய பிரச்சனை வரும் என்று. இப்ப நல்ல எக்ஸசைஸ் பண்றவனுக்கும் வருது, ஒல்லியா இருக்கிறவனுக்கும் வருது. இது பிரச்சனையே அவங்க இருதயத்துக்குள்ள தேவையில்லாத கலக்கங்களை போட்டு கொண்டு இருப்பதுதான் நமக்கு. அதனாலதான் ஜெயில இருந்து நிருபத்தை எழுதினதான பவுல் ஜெயிலுக்குள்ளே இருந்து எழுதும் போது எழுதுகிறார், சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஜெயிலுக்குள்ளே இருந்து கடிதம் எழுதுகிறார், ஆனால் மக்களை பார்த்து சொல்லுகிறார், நான் ஜெயிலுக்குள்ளே இருந்தாலும் எப்படி இருக்கிறேன், நீங்கள் எப்படி இருங்கள். அதனால்தான் உங்களை கலங்கடிக்கிற செய்திகள் உங்கள் குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் வீட்டில் இருக்கலாம், உங்கள் நாட்டில் இருக்கலாம், உங்கள் சொந்தத்தில் இருக்கலாம், உங்கள் சரீரத்தில் இருக்கலாம். அதையெல்லாம் நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டு இருக்க வேண்டாம். தேவன் மேல் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் நமக்காக ஆண்டவர் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாராம். வீட்டை ஆயத்தம் பண்ணின பிறகு நான் அப்பொழுதுதான் சிந்திச்சு பார்க்கிறேன், ஆண்டவரே 6 நாள்ல இந்த உலகத்தை படைச்சிங்க, என்ன ஆண்டவர் 2000 வருஷமா எங்களுக்காக கட்டிட்டு இருக்கீங்க. பார்த்து பார்த்து அவர் எத்தனை ஒரு அழகான வீட்டை நமக்கு கட்டுகிறாரு. ஒரு நொடி அவருக்கு போதும். 6 நாட்களில் ஒரு அற்புதமான இந்த உலகத்தை கர்த்தர் படைத்து நமக்காக கொடுத்திருக்கிறாரு. அவர் 2000 ஆண்டுகளாக நமக்காக கட்டி கொண்டே இருக்கிறாராம். இன்னும் கட்டி கொண்டுதான் இருக்கிறார். வேலை முடிந்த போது சேர்த்து கொள்ள வருவார். அதனால நீங்கள் நமக்கு ஒரு பெரிய வீடு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை தேற்றுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை. அப்ப தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கிய தேவை வீடு. அது கூட இல்லாவிட்டாலும் நாம் கலங்க வேண்டியதில்லை. ஏனென்றால் நமக்காக கைவேலை இல்லாத வீடு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. அதனை நீங்கள் நன்றாக கவனித்து பாருங்கள். ஆயத்தம் பண்ணின பின்பு அல்ல ரொம்ப 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 ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. நான் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அவர் இருக்கிற இடத்துல நம்மளை வைப்பாங்களாங்க யாராவது? ஆண்டவர் மட்டும்தான் அப்படி செய்வார். அவர் இருக்கிற இடத்திலே என்ன செய்வானா? நம்மையும் சேர்த்து கொள்ளும்படி மறுபடியும் வந்து, அதனால அவரோடு கூட நம்மை சேர்த்து கொள்ள ஆண்டவர் சரியான நேரத்திலே வருவார். அது வரைக்கும் நம்முடைய இருதயம் அவர் மேல் விசுவாசமா இருக்கட்டும். உடனே நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்த தோமா கேட்கிறாரு, எங்கே ஆண்டவரை போறீரு, திடீர்னு போறீருன்னு சொல்றீரு, நீர் போற இடமும் எங்களுக்கு தெரியல, நீர் எங்க போறீரோ எனக்கு தெரியல. அப்ப இவ்வளவு காலம் தேவனோட எப்படி சுத்திட்டு இருந்திருக்காங்கன்னு பாத்துக்கிறேங்க. அப்ப நான் நினைக்கிற தோமா தேவனுடைய குமாரன் அவரோட சுத்துற மாதிரி தெரியல. அவரே கேட்டுப்பட்டாரு, எங்க திடீர்னு போறேங்கிறீங்க, எங்க போறீங்கன்னு ஒன்றும் எங்களுக்கு புரிய மாட்டேங்குது. திடீர்னு நல்லா தான் ஊழியம் போயிட்டு இருக்கு, இப்பதான் 33 வயசு ஆகுது, என்ன கிளம்புறேங்கிறீங்க, எங்கே கிளம்புறீங்க, எங்க போறீங்க, யார்கிட்ட போறீங்க, ஒண்ணுமே தெரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இப்படித்தான் பைபிள் எடுத்துட்டு வர்றாங்க. எதுக்கு வர்றோம், என்ன செய்யறோம், எதுக்கு ஆண்டவரை தேடுறோம், நமக்கு என்ன ஒரு முடிவு வச்சிருக்காரு, நமக்கு என்ன ஒரு ஆசீர்வாதம், எதுவுமே தெரியல. நல்ல வேளை தோமாவாவது கேட்டுட்டாரு. இங்க நிறைய பேர் அதை என்ன பண்றது இல்ல, கேட்கறது இல்லை. ஆண்டவர் சொன்ன உடனே அவருக்கு புரியாத ஒரு விஷயம், என்னடா திடீர்னு போறேங்கிறாரு, இவர் எங்க போறாரு, இவர் எங்க தான் போறாரு அப்படிங்கிற ஒரு யோசனை அவனுக்குள்ள வருது. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கை உள்ளவர்களா இருக்கிறேன். ஒரு மனுஷனை போய் பார்த்தேன், அவர் தாடி வளர்த்திருந்தார்.
என்ன தாடி லெந்து நாட்களுக்காக தாடி வளர்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். கரெக்டா சொல்லிட்டியே பிரதர் அப்படின்னு சொன்னார். என்னவா? ஆமா, இதுக்கு பெரிய தீர்க்க தரிசனம் வரமா வேணும். இம்மாம் பெரிய தாடியை வளர்த்து வச்சிருக்காரு, இதுல வேற கரெக்டா சொல்லிட்டீல, எப்படி கண்டுபிடிச்சிய அப்படின்னு கேட்டார். எவ்வளவு அறிவு கட்ட ஜனங்களா இருக்கு. இத்தனைக்கும் இவர்களெல்லாம் நினைக்கும் போது வருத்தமும் வேதனையும் தான் வருகிறது. அவர் சுமந்து விட்டார், நாம் சுமக்க தேவையில்லை. ஆமா, இவங்க தாடி வச்சுதான் இப்ப இயேசுவை காப்பாற்ற போறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தில் அவர் மேல் இணையுங்கள், வசனத்தில் வேறொன்று சொன்னால் இவன் என்ன வளர்த்துக்கிட்டு இருக்கான்? தாடி வளர்த்து கொண்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்தேன், ஒரு ஃபோன் நம்பர் கேட்டேன். உடனே ஃபோன் நம்பர் எழுதுறதுக்கு முன்னாடி அந்த இந்துக்கள்லாம் என்னமோ போடுறாங்கல்ல, ஊவா என்னமோ போடுவாங்க, அது மாதிரி இவர் மேல ஒரு சிலுவையை போட்டார். என்னன்னா ஒரு திடீர்னு சிலுவையை போடுறாரு அப்படின்னு பார்த்தேன். சிலுவையை போட்டுட்டு தான் கீழே என்ன எழுதுறாரு? ஃபோன் நம்பர். எப்படி இருக்கிறாரு? நல்ல வேளை அப்படிப்பட்ட பாரம்பரியத்துக்குள்ள தேவன் நம்மளை கொண்டு போகல. பாத்தீங்களா, இந்துக்கள்கிட்ட நீங்க ஏதாவது எழுதுனீங்கன்னா அந்த பேப்பர்ல என்ன எழுதுவாங்க? ஆமா, சிட்டை கட்டியன்னா மேல என்னமோ போடுவான், போட்டுதான் சிட்டை போடுவான். அதே மாதிரி இந்த ஆளு திடீர்னு சின்னதா சிலுவையை வரைஞ்சாரு. அதுக்கப்புறம் கீழே ஃபோன் நம்பர் தானே கேட்ட, இவர் எதுக்கு சிலுவை எல்லாம் போடுறது? எவ்வளவு மனிதர்கள் அறிவீனமா இருக்கு. அப்படிப்பட்ட அறிவீனமான காரியத்துக்குள்ள நீங்க போயிடாதீங்க. அவர் மேல் இருக்கிற விசுவாசத்துல உறுதியாயிருங்கள். நான் ஏன் இதை பாக்குறேன்னா, தோமா முந்திக்கிறாரு. அவர் முந்திரி கொட்ட மாதிரி. எங்க போறீங்கன்னு தெரியல. எப்ப என்ன 5ஆம் வசனத்தை வாசிங்க வேகமா. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். எனக்கு அவர் எங்க இருந்து வந்தாருன்னு தோமாவுக்கு தெரியல, எங்க போறாருன்னு தெரியல. கவனிக்கிறீங்களா? எங்க இருந்து வந்தாருன்னு தோமாவுக்கு தெரியல. தோமா நினைச்சுக்கிட்டாரு ஏதோ யாருக்கோ பிறந்தவர் போல இவரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டாரு. தோமாவுக்கு தெரியல இயேசு எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, திரும்ப எங்க போறாருன்னு தெரியல. உங்களுக்கு தெரியுமா? இயேசு திரும்ப போய் பிதாவின் வலது பாரிசத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அதை புரிந்து கொள்ள வேண்டும். நல்லவேளை அவங்க கேட்டாங்க. உடனே தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன். அந்த வார்த்தை, அந்த ஒரு வசனம் மட்டும் அநேக கோடி மக்களை இயேசுவின் இடத்தில் இழுத்திருக்கிறது. அது தோமாவுக்கு பதில் சொல்லவில்லை. அநேக கோடிகளை ஆண்டவர் நேராய் எல்லா சபைகளிலும் எழுதி போட்டிருக்கிற வசனம் அதுதான். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா. ஒருத்தன் பரலோகத்துக்கு போகணும்னா ஒரே ஒரு ட்ராக், ஒரே ஒரு ரூட்டு தான். அதை பிடிச்சிட்டான்னா இயேசுவின் மேல விசுவாசமா இருக்கிற எவனும் நிச்சயமா தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவான். ஏன்னா நம்மை சேர்த்து கொள்ள திரும்ப வரப்போகிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு மாத்திரமே. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வழியை தெரியுமே என்று சொன்ன போது தோமாவுக்கு பின்னாடி புரிஞ்சிடும், நமக்கு புரிய வேண்டும் என்றுதான் கர்த்தர் அந்த வசனத்தை. அடுத்து இன்னொரு ஆள் வர்றாரு பாருங்க, பிலிப்பு. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, கீழே பாசிங்க 8ஆம் வசனம். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அடுத்த ஒருத்தர் வந்துட்டாரு. வந்துட்டு கேட்கிறாரு, எல்லாம் ரைட்டு தான் ஆண்டவரே, உங்க அப்பா எங்க இருக்காரு, அவரை மட்டும் ஒரே ஒரு தடவை மட்டும் காமிச்சிட்டேன்னா அது மட்டும் போதும் ஆண்டவரே, அதை மட்டும் ஒரே ஒரு தடவை எங்களுக்காக செஞ்சிருங்க அப்படின்னு அடுத்த ஆள் ஒரு ஆள் வர்றாரு. என்னவா? புதிய பழைய ஏற்பாட்டில் ஒரு வார்த்தை இருக்கிறது, ஒரு காலமும் ஒருவனும் பிதாவை கண்டதில்லை, சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன். ஆனா உண்மையிலே அந்த பிதா சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று பிலிப்பு அறிந்திருந்தால், அவருடைய மகன் இவர் என்பதை அறிந்திருந்தால் இந்த கேள்வியையும் கேட்டிருக்க மாட்டார். என்ன கேட்கிறார்? உங்க அப்பாவை ஒரே ஒரு தடவை காமிச்சிருங்க. அப்பாவை காமிக்கிறதுக்கு என்ன, அப்பாவை பர்சுக்குள்ளையா மறைச்சு வச்சிருக்கோம்? இல்ல அப்பாவை காட்டுறதுக்கு என்ன, அவரை பெட்டிக்குள்ளையா போட்டு மறைச்சிருக்கோம்? அவர் வானம் கொள்ளக்கூடாத தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவரை ஒரு காலம் மோசே கேட்டார், உம்மை பார்க்கணும். அதெல்லாம் முடியாதுப்பா, வேணா நான் கடந்து போறேன், என் பின்பக்கத்தை லைட்டா பார்த்துக்க. அதுவே பயங்கரமா இருந்துச்சு. மோசையோட முகத்தை பார்த்துட்டு ஜனங்களால பார்க்க முடியல. அவன் மோசையை பார்த்து சொல்றான், துண்டை மேல போட்டுக்கையா, உன் முகத்தை பார்க்க முடியல, அத்தனை பிரகாசம் உள்ள தேவன் அவர். ஆனா இவன் சாதாரணமா கேட்டுட்டான். இதெல்லாம் என்னத்தை வெளிப்படுத்துதுன்னா, 3.5 வருஷமா அவரோட கூட இருந்து கடவுள் யாரு, அவர் என்ன செஞ்சிருக்காரு, எங்க இருந்து வந்தாரு, எங்க போறாரு, அவர் எதற்காக வந்தாரு, எதுவுமே தெரியாம பைபிளை தூக்கிட்டு கூடவே சுத்திட்டு இருந்திருக்கிறாங்க. தயவு செய்து என் மக்களே, நீங்கள் அப்படி இருந்து விடாதீர்கள். தேவன் மேல் சரியான விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். ஆமா, அதை ரொம்ப கவனிக்கணும். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு, சீக்கிரமாய் வருவேன் என்று சொன்ன ஆண்டவர் வெகு சீக்கிரமா வரப்போறாரு. அவரை சந்திக்கிறதுக்கு நீங்க கவனமா இருக்கணும். அதுக்கு முதலாவது தகுதி, உங்க இருதயம் கலங்காம இருக்கணும். எப்படி இருக்கணும்? கலங்காம இருக்கணும்.
தேவையில்லாத பாரத். இந்த இறந்து போனார்ல ஒருத்தர், அவர் யாரு, கர்நாடகா சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சினிமாவில் நடித்த அந்த மனிதன் இறந்து போனாரு. அவர் என்ன செய்தார்? அதிகமான எக்ஸசைஸ். முந்தின இரவு நெடுநேரம் தாண்டி படுக்கைக்கு போனாரு. 12-1 மணிக்கு பார்ட்டி எல்லாம் முடிச்சுட்டு காலையில் வெகு சீக்கிரமாக எந்திரிச்சு அவங்க உடம்பை கட்டமைக்கணுமேனு சொல்லி சரியான தூக்கம் இல்லாமல், உடம்புக்கு சரியான ரெஸ்ட் இல்லாமல் ஹெவியான எக்ஸசைஸ் பண்ணும்போது இங்கேயே போயிடுச்சு உயிர். இருதயத்தை சந்தோஷமா வைத்து கொள்ளுங்க. எப்பயும் அங்கே இடம் வாங்குறதா, இங்கே இதை செய்யறதா, அங்கே கடன் வாங்குறதா, இங்கே கடன் வாங்குறதா, இருதயத்துக்குள்ள பெருந்தீண்டிய போட்டு அதிகமான கடன், அதிகமான பிரச்சனை, அதிகமான கடனை வாங்கிட்டு வயசான காலத்தில் அப்படியே கண்ணு பிதுங்கின வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க. லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் நமக்கு சொல்லுது, உங்க இருதயம் கலங்காதபடிக்கு நீங்க எச்சரிக்கையா இருக்கணும்னு. லூக்கா சுவிசேஷம் 21:34 நான் முடிக்கிறேன். உங்கள் இருதயம் தீண்டி தேவையில்லாத காரியங்களை இருதயத்துக்குள்ள கொண்டு வந்துடாதீங்க. உங்க இருதயத்துக்கு நல்ல உடம்புக்கு கூட கொஞ்சம் உடம்புல தேவையில்லாம சாப்பாடு உள்ள போனா கூட டைஜஸ்ட் ஆகி வெளியே போயிடும். ஆனா இருதயத்துக்குள்ள தேவையில்லாத பாரத்தை அமுக்கிட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டம் மக்களே. உங்களால தாங்க முடிஞ்ச அளவுக்கு தான் உங்க இருதயம் தாங்கும். அதனாலதான் சொல்லிட்டு போனாரு, உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. ஆண்டவர் மேல விசுவாசமா இருங்க. உங்க இருதயம் விரும்பினதுக்கு மேல கர்த்தர் தருவாரு. நீங்க உங்க இருதயத்துக்குள்ள இதெல்லாம் போட்டுக்கிட்டு உங்க இருதயத்தையும் உங்களையும் நீங்க கஷ்டப்படுத்தாதீங்க. விசுவாசமா இருங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருங்க. ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். பெருந்தீண்டியினாலும் வெறி இருக்கான் இருதயத்துல, இதை அடைஞ்சே தீரணும், இதை செஞ்சே தீரணும், ஆண்டவர் எனக்காய் செய்வாருங்கிற வைராக்கியம் வரட்டும். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்காய் கட்டண வாங்கியாவது முடிக்கிறேன் பாரு. ஆமா, அப்புறம் கடைசியில முற்றுறது யாரு? நம்ம தானே. கஷ்டப்படுறது யாரு? நம்ம தானே. அதனாலதான் கொஞ்சம் காத்திருக்கணும். நம்ம இருதயம் லௌகீக கவலையினாலும் வெறியினாலும், அடுத்து வாசிங்க, லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். அதனாலதான் சொல்றாரு, அங்கே கலங்காதிருங்கன்னு சொன்னவரு இங்க சொல்லியிருக்காரு, கலங்காதபடி எச்சரிக்கையா இருக்கணுமா. அப்ப அந்த இருதயம் கலங்கி போகாதபடிக்கு நீங்க இருக்கணும்னா கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குருவாருன்னு அவர் மேல விசுவாசமா இருக்கணும். அந்த விசுவாசத்துல நீங்க இன்னும் அதிகமா வளரணும். அதுதான் ஆண்டவர் நமக்கு போகும்போது சொல்லிட்டு போன நல்ல வார்த்தை. விசுவாசத்துல நெருங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு செய்வார். நம்மை சந்தோஷமாய் அவர் வைத்துக் கொள்வார். நமக்கு தகப்பனை விட மேலாக கர்த்தர் நடத்துவார். சரியாக பிப்ரவரி மாதம் 14 நம்முடைய ஊழியர் நம்மை விட்டு போயிட்டாரு. அதுக்கு முன்னாடி 14 நாளுக்கு முன்னாடி சார் போயிட்டாங்க. இன்னையோட கரெக்டாக 1 மாதம் இதே மாதிரி ஒரு திங்கட்கிழமை தான் ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அழகா நடத்தி இருக்கிறாரு. அவர் இருந்து நடத்தினதை விட ஆச்சரியமா இந்த 1 மாதம் போனதே தெரியல. அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும், அவர் எத்தனை நல்லவர். அவர் போனதே தெரியாதபடி ஒவ்வொரு நாளும் நடத்துறாரு. நம்ம இருதயத்தை அவர் கலங்க விடுவாரா? நமக்கு தகப்பனிலும் மேலா நம்ம நேசிக்கிற கர்த்தர் அல்லவா. தகப்பனை விட நம்மளை சுமக்கிறவர் அல்லவா. நம்ம கலங்கிடக்கூடாதுன்னு ஒன்றையும் கருத்தா செய்கிற தேவன் அல்லவா. அப்போ அவர் மேலே எவ்வளவு விசுவாசமா இருக்கணும், எவ்வளவு நம்பிக்கையா இருக்கணும். அது மட்டும்தான். உங்கள் ஆண்டவர் கலங்கவே விட மாட்டார். அவர் ஒரு நாளும் நீங்க கலங்கி போக விடவே மாட்டார். அதனால தேவையில்லாத பாரங்கள், தேவையில்லாத கவலைகளை உங்க இருதயத்துக்குள்ள வைக்காம இந்த காலையில் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவரிடத்தில் விசுவாசமா இருங்க. உங்களுக்காக நீங்கெல்லாம் கட்ட முடியாத, கனவுல கூட நினைக்காத வீடு உங்களுக்காக கட்டப்பட்டு இருக்கிறது. அதான் பார்த்தேன், இதை கையினால கட்டினாரு. இந்த வீடு கையினால ஊதி அவர் ஒரு பொம்மையை உண்டாக்கி அந்த பொம்மைக்கு ஒரு உசுரை கொடுத்து, அந்த பொம்மையெல்லாம் அவர் உண்டாக்கின பொம்மை தான் நீங்களும் நானும். ஆனா நமக்கு அடுத்து தரப்போற வார்த்தை, அவர் மேல இருந்து சத்தம் போடும்போது நம்ம எல்லாரும் எழும்பி நிற்க போறோம். அல்லேலூயா. அந்த மேனி அவருடைய வார்த்தையினால் உண்டாக போகிற மேனி. அந்த மேனிக்காக தேவன் நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். இப்ப கொடுத்த கூடு மண்ணோட போகுது, அடுத்து தரப்போறது அவருக்கு ஒத்த சாயலை தரப்போறார். அதுக்காகத்தான் நீங்க எல்லாரும் விசுவாசமா இருக்கீங்க. அப்பதான் எனக்கு ஒரு வார்த்தை இந்த நாள் காலையில பேசப்பட்ட ஒரு வார்த்தை, வேதத்தை தியானிக்கும் போது, ஆண்டவரே இந்த பூமியில நாங்க வாழ்ந்துகிட்டே இருக்கோமே, அப்ப எப்ப நாங்க உங்ககிட்ட வரணும், அதெல்லாம் என்ன எப்படி அப்படிங்கிறத சிந்திக்கும் போதுதான் 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அந்த ஒரு வசனத்தை மட்டும் சொல்லி நான்
முடிக்கிறேன் பாருங்க. உங்களுக்கு மரணம் எப்ப வருங்கிறத நீங்களோ உங்க குடும்பமோ அதை நடத்த முடியாது. அதை யாரு நமக்கு செய்கிறா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தை கவனிங்க. கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். கண்டிப்பா எல்லாரும் பாரம் சுமக்கிறோம். இப்ப உங்களை விட்ட உடனே அடுத்து நீங்க வேலைக்கு கிளம்பிடுவீங்க. எல்லாரும் ஓடி போயிருவீங்க. டக் 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 டக்குன்னு எல்லாருக்கும் ஒரு பாரம் இருக்கு. வேலைக்கு போகணும், கடைக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும். பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தருளாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். யார்கிட்ட கேட்டாலும் சாக போறீங்களா அப்படின்னு கேட்டா இல்ல நாங்க வாழணும் தான் விரும்புறோம் அப்படின்னு சொல்றோம். நம்ம எல்லாருமே அப்படித்தான் சொல்லுவோம்னு வேதம் நமக்கு சொல்லுது. படுக்கையில கிடக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டாலும் எப்படியாவது எந்திரிச்சு ஒரு 10 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்துடலாமான், அப்படித்தான் நம்ம எல்லாருமே விரும்புறோமா? அது இயற்கை, அதுதான் தேவனுடைய நடத்துதல். ஆனா அடுத்த வார்த்தையை கவனித்து பாருங்களேன். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. இந்த உலகத்தை விட்டு ஒருத்தவங்க போகணும்னா அதுக்கும் ஒரு ஆயத்தம் வச்சிருக்காரு. அந்த ஆயத்தத்தை யார் பண்றா? தேவன். அல்லேலூயா. அதுதான் எங்களுக்கு புரியாம போயிடுச்சு. ஆனா அவர் ஆயத்தம் ஆயிட்டாரு, அவர் ரெடியா இருந்திருக்காரு. எங்கள்கிட்ட போன வாரத்திலே சொல்றாரு, என்னை தேடி 2 பேர் வர்றாங்க, என்னை கூட்டிட்டு போக ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு. நாங்க எப்பயும் போல தானடா சொல்றாரு போல அப்படின்னு நாங்க என்ன பண்ணிட்டோம், நினைச்சுக்கிட்டே இருந்துட்டோம். நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. அப்ப நீங்க அதை குறித்து ஐயோ நான் சாகும் போது எப்படி இருப்பேனோ அதெல்லாம் நீங்க சிந்திக்க வேணாம், அது அவர் பார்த்துக்கிடுவாரு. எவ்வளவு நல்ல கடவுள் பாருங்க. நீங்க வாழ்றத குறித்து சிந்திங்க. அல்லேலூயா. ஐயோ எனக்கு வயசானா என்ன ஆகுமே, அதெல்லாம் இப்ப வேண்டாம். நிறைய வயசானா என்ன ஆகுமேனே பயந்து வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. ஐயோ யாருமே எனக்கு இல்லையே. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. நீங்க வயசானாலும் நல்லா இருக்க கர்த்தர் கிருபை செய்வாரு. உங்க இருதயம் மட்டும் கலங்கவே வேண்டாம். ஏன்னா அந்த நேரத்தில் அவர்கிட்ட போறதுக்கு நமக்கு போர்வையை களைஞ்சு போடுறதுக்கு ஆயத்தம் பண்றவர். எத்தனை அருமையான மரணம் பாருங்க. இது மாதிரி இன்னும் காலையிலலாம் நான் ஜெபத்தை முடிக்கும் போது எங்க அம்மா சொல்றாங்க, அப்பாவுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னன்னு வந்து பாருப்பான்னு. தான் கொஞ்சம் அவ்வளவுதான் அவருடைய கஷ்டம். இந்த காலை 5:30 மணிக்கு தொடங்கினது சரியாக ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு நான் வரும்போது அவர் ஜீவன் போயிடுச்சு. நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. நீங்க அதை வாழ்றத குறித்து மட்டும் சிந்திங்க. ஐயா சாது சுந்தர் சிங் சொல்லுவாங்க, எப்பயுமே சாகிறதெல்லாம் கிறிஸ்துவுக்காக மறிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸி, அது ஒரு நிமிஷம் வேலை. ஆனா வாழ்றது தான் ரொம்ப கஷ்டம். ஒரு நாள் உங்க இருதயத்தை பாரப்படுத்தாம நீங்க வாழணும், அவர் மேல விசுவாசமா இருக்கணும், உங்க இருதயம் சந்தோஷமா இருக்கணும். ஏன்னா அதை பத்திலாம் இன்னைக்கு சிந்திக்க கூடாது. வாழும்போது அதை குறித்து அல்ல, அது பரிசுத்த ஆவியானுடைய வேலை. அடுத்த வார்த்தையை கவனிங்க. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. ஆவியானவருடைய வேலை. அவரை பார்த்துட்டு நம்மளை கொண்டு போக வேண்டிய நேரத்துல கொண்டு போய் சேர்த்துருவாரு. அது அவரோட வேலை. இப்ப நீங்க ஒண்ணு செய்யணும். அவர் மேல விசுவாசமா இருந்தீங்கன்னா உங்க இருதயம் கலங்காதபடி கர்த்தர் உங்களை நடத்துவாரு. உங்களை கலங்க பண்ணுகிற காரியங்கள்லாம் சீக்கிரம் உங்களை விட்டு மாறப்போகுது. அவர் மேல் விசுவாசமா வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சத்துரு உங்களை ஒருபோதும் கலங்க பண்ணி பயன்படுத்த பார்ப்பான். அவனால வேற ஒன்றும் செய்ய முடியாது. நீங்க விசுவாசத்தோடு முன்னேறுவோம். கர்த்தர் மேல் ஆணித்தரமான விசுவாசம் வைப்போம். நிச்சயமாக கர்த்தர் நமக்கு நல்லவற்றை தருவார். பெரிய ஒரு மோட்ச வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சின்ன சின்ன காரியங்கள் எல்லாம் சீக்கிரம் நம்மளை விட்டு மாறப்போகுது.